உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் பேக் ஸ்டிச்சு போட போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல தான் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு இதில் ஒரு கோடு போட்டுக்கிறோம். இந்த கோடு போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நூலை ஃபஸ்ட்டு எடுங்க. எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பயும் போல் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு போடுங்க. பக்கத்தில் போட்டுட்டிங்களா? அடுத்து அப்படியே அதை ரிவர்ஸில் கொண்டு வந்துடுங்க. ரிவர்ஸில் கொண்டு வந்து அந்த லாங் ஸ்டிச்சுக்கு நடுவுலையே குத்தி எடுங்க. குத்தி எடுத்துட்டு திருப்பி அடுத்து ரிவர்ஸில் கொண்டு வந்து அடுத்து பக்கத்தில் குத்திட்டு திருப்பி நம்ம கொஞ்சம் தள்ளி அதில் கொண்டு வாங்க. குத்தி எடுத்துட்டு அப்படியே பழையபடி இழுத்து எடுத்து முன்னாடி கொண்டு போகணும். முன்னாடி கொண்டு போயிட்டு திருப்பி பக்கத்தில் குத்திக்கோங்க. பக்கத்தில் குத்திட்டு திருப்பி பழையபடி ரிவர்ஸில் பின்னாடி வாங்க. நூலை கொஞ்சம் நல்லா இழுத்துக்கோங்க. நல்லா இழுத்துட்டு திருப்பி பக்கத்தில் குத்திட்டு திருப்பி ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறோம். ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறவங்க மட்டும்தான் பக்கத்தில் குத்தணும். பேக்கில் அடுத்து ரிவர்ஸில் கொண்டு வரும்போது நீங்கள் பக்கத்தில் குத்தக்கூடாது. அப்போ ஃப்ரண்ட்டில் குத்துனதில் நடுவில் குத்தி எடுத்துட்டு திருப்பி அப்படியே நூலை இழுத்து நல்லா அடுத்த பெரிய ஸ்டிச்சாக ஃப்ரண்ட்டில் கொண்டு போகணும். இது இப்படி பேக்கில் வந்து போகிறதுனால தான் இதுக்கு பேக் ஸ்டிச்னு பேர். பாருங்கள், இப்போ நம்ம நூலை குத்துறோம். அடுத்து குத்துறோம். குத்திட்டு திருப்பி பேக்கில் கொண்டு போய் அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு குத்தி எடுத்து திருப்பி பழையபடி ஃப்ரண்ட்டுக்கு வர்றோம். ஃப்ரண்ட்டில் ஒரு குத்துறோம். நீங்கள் லாங்காக நீளமாக இழுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் இழுத்துக்கலாம். கொஞ்சம் லாங்காக நீங்கள் இழுத்தீங்கன்னா தான் அடுத்து பேக்கில் குத்தும்போது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நூல் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி முதல்ல நார்மலாக ஒரு நீடில் வச்சு இது குத்தி எடுக்கணும். அதுக்கடுத்து பக்கத்தில் குத்தணும். அடுத்து எடுக்கிறத பேக்கில் கொண்டு போய் குத்தணும். பேக்கில் கொண்டு போயிட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடணும். ஃப்ரண்ட்டில் குத்தும் போது மட்டும் திருப்பி பக்கத்தில் குத்தணும். இப்போ பாருங்கள், நம்ம பேக் ஸ்டிச் ஃபுல்லாக நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நம்ம கடைசியாக எண்டு நாட்டு போட்டு முடிச்சிடுறோம். இப்போ இந்த இதுலேயுமே நம்ம பேக்கில் கொண்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அடுத்து பக்கத்தில் குத்தும்போது அந்த பக்கத்தில் குத்துற இடத்துல ஒரு சின்ன பீடு வச்சுக்கலாம். எதுனாலும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணால் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள்.
இன்றைக்கி நம்ம பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு